ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஏசப்பா நிறைய ஆரோக்கியம், பலன், சுகம், அறிவு, ஞானம் இது எல்லாம் நிறைய தரணும் அப்படின்னு நான் கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் இன்னைக்கு என் கூட சேர்ந்து சூப்பரான 2 மனப்பாட வசனம் கத்துக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வசனம் கத்துக்க போறோம் தெரியுமா? இன்னைக்கு நம்ம சங்கீதம் 23ஆம் அதிகாரத்துல இருக்கிற முதல் 2 வசனங்கள் கத்துக்க போறோம். அண்ட் இந்த வசனம் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான வசனம், ரொம்பவே ஈஸியானது கூட. ஸோ என் கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்க கத்துக்க ரெடியா இருக்கீங்களா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. ரொம்ப ஸ்வீட்டா, ரொம்ப கியூட்டா இருந்துச்சா இந்த வசனம்? சோ திரும்ப ஒரு தடவை என் கூட தெரிஞ்சு சொல்றீங்களா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. கடைசியா ஒரு தடவை எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். சங்கீதம் 23:1-2. வாவ், சூப்பர். எல்லாரும் இப்ப இந்த 2 வசனம் கத்துக்கிட்டீங்களா? இப்போ ஆன்டி இந்த வசனத்துல இருந்து கேக்குற 2 கொஸ்டின்கான ஆன்சரை கரெக்டா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஓகே? யார் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார்? ஆன்டி திரும்ப ஒரு தடவை சொல்றேன். யார் நம்முடைய மெய்ப்பராய் இருக்கிறார்? செகண்ட் கொஸ்டின், நாம் என்ன அடைவது இல்லை? திரும்ப சொல்றேன், நாம் என்ன அடைவது இல்லை. இதுக்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம இது மாதிரி நிறைய வேர்சஸ் கத்துக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த வேர்ஸ்க்கான ஒரு கலரிங் ஷீட்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம டவுன்லோட் பண்ணி சூப்பரா கலர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.